வணக்கம். My name is J. Shabana Behan, 8th standard B section from Lourdannai Girls High Secondary School, and I am also a student of Junior IAS Academy. இன்னைக்கு நாம் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கிராமர் சிலபிஃபிகேஷன் என்ன பார்க்க போகிறோம். சிலபிஃபிகேஷன் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராசஸ் ஆஃப் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் ஆர் சிலபிள்ஸ் இஸ் கால்ட் சிலபிஃபிகேஷன். என்னது? The process of dividing words into smaller parts or syllables is called syllabification. அதாவது ஒரு வேர்டை சின்ன சின்ன பார்ட்ஸாக, அதாவது குட்டி குட்டி பார்ட்ஸாக பிரிக்கிறதைத்தான் சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேர்டை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிக்கிறது தான் சிலபிஃபிகேஷன். என்னது? ஒரு வேர்டை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிக்கிறது தான் சிலபிஃபிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின். என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின். அகெயின் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, ஏ தனியாக கெயின் தனியாக பிரிக்கலாம். ஏ தனியாக கெயின் தனியாக பிரிக்கலாம். அப்போனா அ கெயின், அ கெயின். அப்போனா இது நம்ம பிரிக்கிறோம்ல தனித்தனியாக, இதை தான் சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிலபிஃபிகேஷன் என்னென்ன டைப்ஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். மோனோசிலபிக் வேர்ட்ஸ், பைசிலபிக் வேர்ட்ஸ், ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ், டெட்ராசிலபிக் வேர்ட்ஸ், பென்டாசிலபிக் வேர்ட்ஸ், போலிசிலபிக் வேர்ட்ஸ். என்னென்ன? மோனோசிலபிக் வேர்ட்ஸ், பைசிலபிக் வேர்ட்ஸ், ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ், டெட்ராசிலபிக் வேர்ட்ஸ், பென்டாசிலபிக் வேர்ட்ஸ், போலிசிலபிக் வேர்ட்ஸ். இந்த 6 டைப்ஸஸ் ஆஃப் சிலபிஃபிகேஷனில் இருக்குது. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மோனோசிலபிக் வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? மோனோசிலபிக் வேர்ட்ஸ். இப்போ மோனோசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் சிலபி. வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் சிலபி. அதாவது ஒரு வார்த்தை ஒரே ஒரு சிலபில் கொண்டு இருந்ததுன்னா அதுதான் இந்த மோனோசிலபிக் வேர்ட்ஸ். ஒரு வேர்டு ஒரு வார்த்தை அதாவது ஒரு இதை மட்டும், ஒரு சிலபில் மட்டும் அது கொண்டு இருந்ததுன்னா அதைத்தான் மோனோசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேர்ட்ஸ்? மோனோசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கேட், ஆக்ட், பால். கேட், ஆக்ட், பால் இதெல்லாம் ஒன் சிலபிள் தான் கொண்டிருக்கு. இதை நம்மளால் பிரிக்க முடியுமா? முடியாது. இப்போ கேட் எடுத்துக்கோங்க. கேட்டை நம்மளால் பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போனா அது மோனோசிலபிக் வேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ஆக்ட். ஆக்டை நம்மளால் பிரிக்க முடியுமா? முடியாது. பால், பாலை பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போனா பிரிக்க முடியாமல் ஒரு சிலபில் மட்டும் அது கொண்டிருந்ததுன்னா அதுதான் மோனோசிலபிக் வேர்ட். இப்போ நம்ம செகண்ட் இருக்கக்கூடிய பைசிலபிக் வேர்ட்ஸ். என்னது? பைசிலபிக் வேர்ட்ஸ். பைசிலபிக் வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ பைசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி டூ சிலபிள். ஒன்லி டூ சிலபிள். அதாவது ஒரு வார்த்தை 2 சிலபில் மட்டும் அது கொண்டிருந்ததுன்னா அதைத்தான் நம்ம பைசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னது? 2 சிலபில் அந்த வேர்டு கொண்டிருந்ததுன்னா அதைத்தான் நம்ம பைசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பிசைடு. என்னது? பிசைடு. பிசைடு அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, பி தனியாக சைடு தனியாக பிரிக்கலாம். பி சைடு, பி சைடு. அப்படி பி தனியாக சைடு தனியாக பிரிக்கிறது தான் இப்போ பைசிலபிக் வேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய மூணாவதாக இருக்கக்கூடிய ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ். என்னது? ட்ரைசிலபிக் வேர்டு. ட்ரைசிலபிக் வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம்.
இப்போ ட்ரைசிலபிக் வேர்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 3 syllables. வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 3 syllable. அதாவது ஒரு வார்த்தை வந்து 3 syllable, அதாவது 3னா 3 syllable வந்து அது கொண்டு இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம ட்ரைசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். என்னது, ஒரு வேர்டு வந்து 3 syllable கொண்டு இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம ட்ரைசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ. என்னது, டுமாரோ. டுமாரோ அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்னா டூ தனியாக, மார் தனியாக, ரோ தனியாக. டூ தனியாக, மோர் தனியாக, ரோ தனியாக. டுமாரோ. இப்போ டு மார் ரோ, டுமாரோ. இதைத்தான் நம்ம ட்ரைசிலபிக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய டெட்ராசிலபிக் வேர்டு. டெட்ராசிலபிக் வேர்டு என்ன பார்க்க போகிறோம்? டெட்ராசிலபிக் வேர்டை தான் பார்க்க போகிறோம். டெட்ராசிலபிக் வேர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 4 syllable. வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 4 syllable. அதாவது ஒரு வார்த்தை வந்து 4 syllable வந்து அது கொண்டு இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம டெட்ராசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். என்னது, ஒரு வார்த்தை வந்து 4 syllable கொண்டிருந்ததுன்னா அதைத்தான் நாம் டெட்ராசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். என்ன வேர்ட்? டெட்ராசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்ட். இப்போ அதை எப்படி பிரிக்கலாம்னா இன் தனியாக, டெல் தனியாக, லி தனியாக, ஜென்ட் தனியாக பிரிக்கலாம். இன்டெலிஜென்ட். இப்போ வந்து இந்த இன்டெலிஜென்ட்டை தான் நம்ம டெட்ராசிலபிக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய பென்டாசிலபிக் வேர்டு. இப்போ பார்க்க போகிறது பென்டாசிலபிக் வேர்டு. இப்போ பென்டாசிலபிக் வேர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 5 syllable. வேர்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 5 syllable. அதாவது ஒரு வார்த்தை வந்து 5 syllable கொண்டிருந்ததுன்னா அதைத்தான் நம்ம பென்டாசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். என்னது, ஒரு வார்த்தை 5 syllable வந்து கொண்டிருந்ததுன்னா அதைத்தான் நாம் பென்டாசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். என்ன வேர்ட்? பென்டாசிலபிக் வேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன். அதை எப்படி பிரிக்கலாம்னா கம் தனியாக, மியூ தனியாக, நீ தனியாக, கே தனியாக, டன் தனியாக. கம்யூனிகேஷன் அப்படின்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கிறது தான் பென்டாசிலபிக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த கம்யூனிகேஷன் தான் பென்டாசிலபிக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ அடுத்து பார்க்க போகிறது போலிசிலபிக் வேர்டு. என்ன பார்க்க போகிறோம்? போலிசிலபிக் வேர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஹேவிங் 6 or more syllable. வேர்ட்ஸ் ஹேவிங் 6 or more syllable. அதாவது ஒரு வார்த்தை வந்து 6 இல்லைன்னா அதற்கு மேலேயும் சிலபிள் கொண்டிருந்ததுன்னா அதைத்தான் போலிசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஒரு வார்த்தை வந்து 6 இல்லைன்னா அதற்கு மேலேயும் அந்த வார்த்தை வந்து கொண்டிருந்ததுன்னா, சிலபிளை கொண்டிருந்ததுன்னா அதைத்தான் போலிசிலபிக் வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தோரிட்டேரியன். அதை எப்படி பிரிக்கலாம்னா ஆத்தனியா, தோத்தனியா, ரீத்தனியா, டேத்தனியா, ரீத்தனியா, ஆந்தனியா. ஆத்தோரிட்டேரியன். இதுதான் போலிசிலபிக்கான எக்ஸாம்பிள். Thank you.